இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே கார் வாங்கணுங்கிற ஆசை இருக்கு. அதுல காரை மெயின்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்டிஸ் தான், குறிப்பா மைலேஜ் தான். அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்கிற மாதிரி ஒரு கார் இன்ஜினை கண்டுபிடிச்சிருக்கேன் சார். அதுக்கான வரைபடம், ஃபார்முலா, எல்லா டீட்டெயில்ஸோட வந்திருக்கேன். சார், நான் தரவா செக் பண்ணிட்டேன் சார். இவரோட இன்வென்ஷன் ரொம்ப கிளவராக இருக்குது சார். அல்ட்ரா ஹைட்ராலிக் மெத்தடில் கார் இன்ஜின் ரெடி பண்ணியிருக்காரு சார். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் அண்ட் எலக்ட்ரிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காரு சார். இந்த இன்ஜின் வந்து கண்டிப்பாக 800லேருந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் சார். நார்மலாக இப்போ இருக்க கார்ஸ்லாம் 700 கிலோமீட்டர்ஸ் தான் சார் மைலேஜ் கொடுக்கும். ஆனால் அதோட இன்ஜின் ரேட்லாம் காஸ்ட்லி சார். அவரோட கண்டுபிடிப்பில் என்ன ஸ்பெஷல்னா, 1 லிட்டர் பெட்ரோல் போதும். முதல்ல பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் ஆகி சார்ஜும் ஆகிடும் சார். இதுக்கு தனியாக எதுவும் சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். மோஸ்ட் வேல்யூபிள் சார். கங்க்ராட்ஸ் மிஸ்டர் சிவராமன். தேங்க்யூ சார். சாதாரண கார் மெக்கானிக்கா இருந்து சயின்டிஸ்டா உருவெடுத்திருக்கீங்க. இதுல இருந்தே உங்களோட எஃபர்ட் தெரியுது. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சார், நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். என்ன மாதிரியே நடுத்தர மக்கள் பயப்படாம சந்தோஷமா கார் வாங்கி உபயோகப்படுத்தலாம், அவங்க அதை யூஸ் பண்ணலாம். அதுக்காக இந்த காரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். குட் மிஸ்டர் சிவராமன், அதுக்கு தானே நாங்க இருக்கோம். இந்த கண்டுபிடிப்புக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, ஒரே பேமெண்டா கொடுத்துறேன். பேட்டன் ரைட்ஸ் மட்டும் எங்க கம்பெனிக்கு எழுதி கொடுத்துருங்க. இல்ல சார், பேட்டன் ரைட்ஸை மொத்தமா யாருக்கும் கொடுக்கிற ஐடியா இல்ல. ஆனா நம்ம சேர்ந்து பண்ணலாம். நான் இந்த ஊர்ல இந்த இன்ஜினுடைய பேட்டன் ரைட்ஸை என் ஒய்ஃப் பேர்ல தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதே இல்லை. அவங்க ஆசைப்பட்டபடி நான் சொந்த வீடு கூட கட்டி கொடுக்க முடியல. இனிமேல் தான் சார் எங்க வாழ்க்கையே மாறப்போகுது. என்ன மிஸ்டர் சிவராமன், என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு இன்ஜினுக்காக ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டா போதுமா? அந்த ஃபார்முலாவை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த காரை உருவாக்கி சாதாரண மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறீங்களா? அங்க ப்ராப்ளமே அந்த சாதாரண மக்கள் தான். சும்மா காமெடி பண்ணாதீங்க சிவராமன். எவ்வளவு வேணுமோ என்கிட்ட கேளுங்க. காசை வாங்கிட்டு செட்டில் ஆகிற வழியை பாருங்க. இல்ல சார், உங்க பேச்சு சரியில்லை. இதை எப்படி வெளியில கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் சிவராமன், உங்களோட இந்த கனவு கனவாவே இருக்க என்னோட வாழ்த்துக்கள். பார்க்கலாம் சார்.